வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க ஜிப்சி வணக்கம், பன்னி வணக்கம், வாங்க கௌஷிக் ப்ரோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கிரேசி பாய், ஸ்பாட்டன், ஆனந்த், கிரேஷ், கீழே இருக்க லிசனில் இருக்க அனைவருக்கும் வணக்கம்ப்பா. வணக்கம். எத்தனை நம்பர் இன்னைக்கு இது வரைக்கும்? ஜிப்சி அவர்களே, இப்ப நீங்க களத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்க? இங்க ஒரு அம்மா வந்து கால் அடிபட்டு காவாக்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஆஹா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆஹா. வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி சில பேர் எங்களை தள்ளி விடுறாங்க. அந்த இடத்துல இருக்கேன். அம்மா பார்க்க ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. அங்க செய்தியாளர்களுக்கு வந்து பேட்டி அளிக்கிறாரா திரு விஜய் அவர்கள்? இல்லை மைக்கை அவர் பார்த்தவுடன் என்ன சொல்வது, பஸ் கதவுகளை மூடிவிட்டார். ஓ, கதவை மூடிக்கொண்டாரா? சரி. ஆமாம். பன்னி அவர்களே, தற்போது அங்க அரியலூரில் என்ன கள நிலவரம் என்று தெரிவிக்க முடியுமா? மரத்து மேல இருக்கிற ஒரு அணில துரத்திட்டு போனேன். அதுக்கு மேல என்னால மரத்து மேல ஏற முடியல. அவன் விஜய் வண்டி வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், மேல இருந்து பாயிறதுக்கு. காவல்துறை வந்து 11 மணி அளவில் பேச அனுமதி தந்துள்ளதாக நேத்து வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனா தற்போது வரை இன்னும் விஜய் பேசவே இல்லையே, என்ன காரணம்? அவனுக்கு பேச தெரியாதுங்கிறது தான் ஒரே காரணம். கேட்டா கூட்டத்தை காரணமா சொல்லுவான். உண்மை ஆனா அவனுக்கு பேச தெரியாதுங்கிறது தான். நீங்கள் தற்போது வந்து தந்தி டிவி புதிய தலைமுறையில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவர் இவர் இரு விட்டீங்க. அது வழக்கத்துல வந்துருது. நான் வந்து மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா ஜிப்சி அவர்களே? ஆமாம், அவர்கள் வந்து இங்க பாட்டு கும்மாளம் எல்லாம் போட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்க. உங்கள் விஜய் உயிரெடுக்க வரனா அப்படின்னு போட்டிருக்காங்க. அருமையான பாட்டு வேற இருக்கு. தற்போது ஏதாவது மரம் கிரம் ஏதாவது சாய்ந்துள்ளதா? கரண்ட் கம்பங்கள் ஏதோ சாய்ந்ததாக ஏதாவது செய்திகள்? செருப்புகள் சிதறி இருக்கு. செருப்புகள் சிதறுகிறது. அதுக்கு மட்டும் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. ஏன் செருப்பை இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடைக்கல. சில பேர் இந்த காசி ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு சில இடத்துக்குலாம் போனோம்னா சில பொருளை விட்டு வருவாங்க. இவரை பார்க்க வரும்போது இவங்க செருப்பை விட்டு போறாங்க. அது என்ன சூட்சுமம்னு எனக்கு தெரியவில்லை. இன்றைக்குள்ள அதை எப்படியாவது நான் தெரிந்து விடுறேன். இன்று செருப்பு கிடைக்கல, நல்ல வருமானம் என்று நான் நினைக்கிறேன். கபிலன் அவர்களே, ஒரு சில காணொலிகள் கண்டேன். விஜய் ரசிகர்கள், தாவக தொண்டர்கள் வெறி கொண்டு இருப்பதாக அதிலேயே பேசுகிறார்கள். அண்ணனை எப்படியாவது கட்டிப்பிடித்து விட வேண்டும், முத்தம் கொடுத்து விட வேண்டும் என்று. நடந்ததுன்னா எனக்கு ஹெச்டி பிரிண்ட் அனுப்புங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. வாங்க கௌஷிக் ப்ரோ, சொல்லுங்க. உங்க ஸ்பேஸ்க்கு வெயிட் செய்யுங்க. கண்டிப்பா போட்டுடலாம். அதான் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா ஆளு எப்போ இருந்தாலும் டிலே பண்ணி தான் பேசுவான்னு தெரியும். அங்க 10:10 இவங்க 10:30 மணிக்கெல்லாம் வர விட மாட்டானுங்க. 11:30 தான் ஆள் பேசுவாப்புல. நீங்க பாருங்க, ஏதோ இந்த ஊர்வலம் நடத்த மாட்டாங்க. யாராவது பெரிய தலைவர்கள் மறைஞ்சாங்கன்னா ஊர்வலம் நடத்த மாட்டானுங்க. அந்த மாதிரி வரானுங்க, ஃபுல்லா ரோட்டை அடைச்சிக்கிட்டு. இதுவே பெரிய நான் கொடுத்த ரூல்ஸ் வந்து எதுவுமே இப்போ ஃபாலோ பண்ணல. அதுதாங்க, இப்ப ஏர்போர்ட் கேட் எல்லாம் உடைச்சிட்டானுங்க, பாத்தீங்களா? ஆமா, அதெல்லாம் எவன் அப்ப விட்டு காசு பேசுறதுக்கு பேச மாட்டான். இப்ப என்னன்னா இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் பார்த்து எங்களை பயந்துருச்சு, இப்ப எங்களை வந்து அடுத்த இதுல பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பண்றதுக்காக இவன் வேணும்னே இதை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே சொல்லி எனக்கு இப்படி அப்படின்னா போயிட்டு நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிட்டு எங்களை பார்த்து பயந்துட்டீங்க, அதனாலதான் நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடல. அடுத்து நாளைக்கு மக்களை பார்த்து நீங்களாம் எங்களை பார்த்து பயந்துட்டீங்க, அதனாலதான் நீங்களாம் எனக்கு ஓட்டு போடல அப்படிம்பானுங்க. இது ஒரு போட்டோ உங்களுக்கு கிளியர் பண்ற பாருங்க. எவனா ஒருத்தன் பாவம் என்னாச்சுன்னு தெரியல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பாடியா? ஆமா ஆமா ஆமா, அந்த பட்டை தான் போடுறாங்க. ஐயா, உங்க விஜய் உயிரெடுக்க வரனா அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த கையில சாட்டைக்கு பதிலா அந்த எமன் கையில பாச கயிறு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. இன்னைக்கு எத்தனை பேரு பொம்பளை, எத்தனை ஆம்பளை? ஓ, பாடி படுத்துருச்சா?
ஆமா கபிலன் ப்ரோ, மயக்கம் போட்டு விட்டாங்க. சொல்லுங்க டேகர். அது இந்த இவங்க எல்லாம் பஸ்ஸுக்கு மேல ஏற முடியாதனால வங்க தலைவர் அஜித் மாதிரி பஸ்ஸுக்கு அடியிலவே கம்பியில புடிச்சிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க போல. இவனுங்க போட்ட பிளான காலையிலேயே பார்த்தோம். பாத்தீங்கன்னா இவனுங்க என்ன பண்ணானுங்க, இந்த டயருக்கு போயிட்டு உட்காந்து ஆர்த்தி எடுக்கிறானுங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், டயர்ல எலுமிச்சம்பழம் வச்சவனை பார்த்துருக்கிறேன். ஆனா டயருக்கு ஆர்த்தி எடுத்தவனை இங்கதான் நான் பாக்குறேன். பெரியார் மட்டும் அங்க இருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்ப அந்த அந்த தடி ஒண்ணு கையில கழி ஒண்ணு வச்சிருப்பாப்புல, எடுத்து நச்சுக்கிட்டு 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 நச்சுக்கிட்டுன்னு அடிப்பாப்புல. எனக்கு அதை பார்க்கும்போது செந்தில் ஒரு படத்துல ஆயுத பூஜை கொண்டு விடுவாப்புல பெட்ரோல் டேங்குக்கு, ஆமா அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரியான டைமிங், சரியான டைமிங். இல்ல ப்ரோ, அந்த ஆரத்தி எதுக்கு எடுத்திருப்பாங்கன்னா எங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான். அவன் பாட்டே போட்டான், உயிர் எடுக்க வர நான் உங்க விஜய் உயிர் எடுக்க வர. நல்லா இருக்கு இது. ஆக்சுவலா நான் மீம்ஸாவே ரெடி பண்ணலாம் ஜிப்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. கபிலன் ப்ரோ, அத மாதிரி இன்னொரு தகவலும் வருது. இந்த மாதிரி இந்த இங்க ஒரு கூட்டத்துல பிரச்சனை பண்ணது, இது எல்லாமே ஒரே ஆளுங்க தான் பண்றாங்க. அவன் ஊர் ஊரா அந்த ஆளுங்களை கூட்டு போயிட்டு அப்பனாதான் ஒரு மாஸ்க் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழுவை நியமிச்சு ஒரு 100 பேரை எல்லா இடத்துக்கும் கூட்டு போறானுங்க போல. அந்த மாதிரிதான் நடக்குது பாருங்களேன். எல்லாரும் எல்லா இடத்துலயும் பாருங்க, அதே மாதிரி அந்த கம்பி, ரோட்டு கம்பி எல்லாத்தையும் உடைக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு குரூப் தான் இருக்குது. அதை நீங்க வீடியோவா எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். அதே ஆளுங்களா தான் இருப்பானுங்க. பொதுமக்களோட சொத்து சேதம் விளைவிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க அந்த முதல்ல இளைஞர் அணி, பெண்கள் அணின்னு சில அணியா பிரிச்சாங்க இல்லையா? அதுல இப்போ ஒரு அணியும் இருக்கு. பேரிங் ஆட்ஸை பேத்தெடுக்கிற அணி, மரத்து மேல தாவுற ஒரு அணி, செருப்பை சிதற விடுற அணி, அப்புறம் மயங்கி விடுறதுக்குன்னு தனி அணி, இந்த மாதிரி அணியா பிரிஞ்சிருக்கானுங்க. அதுதான் இங்க மரத்தை உடைக்கிற அணி, மரம் மேல ஏறுற அணி, அப்புறம் எல்லா கட்சியிலையும் மீனவர் அணி, வக்கீல் அணி, வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி, அந்த மாதிரி அணி இருக்கும். டிவிகளை மட்டும்தான் பொருளை உடைக்கிற அணி, மயக்கம் போட்டு உடுற அணி, அப்புறம் பிடிச்சி திருடுற அணி, என்ன அப்புறம் இடுப்பை கிள்ற அணி, இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு தனி கேங்கே இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. ஆனா உன்னையா பத்திரிக்கையாளர பார்த்த உடனே உள்ள பூந்த பத்தியா, அங்க நிக்கிற நீ. ரெண்டாவது வடிவேலு வாய்க்குல மைக்க நீட்டுவாங்களே, எங்க மைக்கு நீட்டாத கண்ணாடி நீட் ஒண்ணு சர்ன்னு உள்ள போயிடுறது. அந்த பயம் இருக்கணும்டா, அந்த பயம். மைக்க பார்த்தாலே ஒருத்தன் அலறான்னா அவன்லாம் அரசியல்வாதியா? ஆமா, நேத்து கூட ஒருத்தன் ஆம்பளை பத்தி பேசிட்டு போனானே, இதுதான் ஆம்பளை பண்ற காரியமா? நீங்க வேணா பாருங்க, அங்க திருச்சி சாதனம் அந்த கூட்டத்துல நிக்க போகுது, கூட்டம் இந்த பக்கம் திரும்ப போகுது. ஆமா கபிலன், அப்பப்பா அந்த பக்கம் நியூஸையும் அப்டேட் பண்ணுங்க, மேல போட்டு விட்டுருங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஏதாவது போயிட போகுது. இல்ல லைவ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவன் இன்ன வரைக்கும் மைக் ஆன் பண்ணல. ஒரு இடத்த இப்பதான் நிப்பாட்டி இருக்கிறானுங்க. ஓகே நிப்பாட்டி இருக்கானுங்க. சூப்பர். ஆமா, இப்ப அந்த முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. மவனே, நீ 2 மணிக்கு 3 மணிக்கு தானே அங்க அரியலூர் போறேன்னு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. அவனுங்க பாருங்க, மேல மட்டும்தான் இருக்கும், சைடு எல்லாம் பேத்தெடுக்க போறானுங்க பாருங்க. ஐயோ, பஸ் போகும்போது எனக்கு தெரிஞ்ச புதுசா வந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது பாருங்க, எனக்கு தெரிஞ்ச சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி தான் வரப்போகுது ரிட்டர்ன். அதை விட மோசமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 8 கோடி. இல்ல, திருச்சியில ஒரு 50 ஓட்டு இருந்திருக்கும். இவன் பண்ண இந்த வேலையால 50 ஓட்டு கிடையாது அவனுக்கு. செருப்பால் அடிக்க போறாங்க மக்களே. கண்ணாடிய கூட இறக்க மாட்டேங்கிறாங்க. அவன் கையை கூட கொடுக்க கூடாதா? அந்த சின்ன கண்ணாடியில அவனுக்கு உட்காந்து பாக்கணுமா? என்னங்க இது? இதுக்கு பேர் பிரச்சாரமா? இதுக்கு பேர் மக்களை சந்திக்கிறதா? வண்டி விட்டே இறங்க மாட்டாங்க. அவன் அவனுக்கு பயம் கபிலம் ப்ரோ. மக்களை பார்த்து, பத்திரிகையாளர்களை பார்த்து கூட கிடையாது. அவங்க குரூப் அந்த வெறி கொண்ட அணில்களை பார்த்து பயம். என்னத்தையாவது பண்ணி தொலைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஏற்கனவே வீடியோல எல்லாம் போடுறாங்க, கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும்ட்டு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப முக்காவாசி பொது சொத்து சேதம் அடைஞ்சிருக்கு. அது இல்லாம அங்க 5 பொம்பளைங்க இது வரைக்கும் சோஃபார் இது வரைக்கும் 5 பொம்பளைங்க மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சுங்க.
இது வரைக்கும் அந்த வீட்டு மேலதான் ஏறி சேதப்படுத்திருக்காங்களா? இப்ப அதுக்கெல்லாம் யாரு இப்ப பொறுப்பேற்றுக்க போறாங்க? அங்க இருக்க பாதி மனுஷன் செத்தாலே அவன் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறான். இதுல வீடு உடஞ்சி மேல இருக்கிற வீட்டு மேல எவன் அப்பா வீட்டுல எவன் ஏறுறது மேல ஏறி? அதுவும் ஏதோ அந்த எம்ஜிஆர் சிலைக்கு வந்து இது போட்டு வச்சிருக்கேன், கிரில் போட்டு வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்கோம். எம்ஜிஆரோட சிலை மேலேயே மேல ஏறி உட்காந்துருக்கானுங்க தலை மேல. இவனுங்க அணிலுக்கும் குரங்குக்கும் பிறந்த ஒரு கிராஸ் பிரீடுங்க எனக்கு தெரிஞ்சு. அது பேர் தெரியல கபிலன். சில அந்த பெட்டாலாம் வளர்ப்பாங்க, அணில் மாதிரியே இருக்கும், ஆனா பறக்கும் தெரியுமா? அது பேர் டக்குன்னு தெரியல. அது மங்கூஸா? அது இன்னொரு மங்கூஸ் மண்டையா இல்ல தேவாங்க, என்னன்னு தெரியல. அது அப்படி பறக்கும்போது பேட் மாதிரி விரிச்சுக்கும் கபிலன். மத்தபடி பறக்கிற அணில் காட்டு அணில், அது ரொம்ப ரேர் பிரீட். அது பறக்கிற அணில். அவனுக்குதான் இவனுங்க கிட்ட அண்ணன் இன்னைக்கு காப்பாத்தாகணும். அண்ணன் பாவம் இன்னைக்கு பேத்து எடுத்துருவானுங்க இன்னைக்கு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நம்ம சவுத்துல எவ்வளவுதான் கவர்மெண்ட் ஆகி நல்ல பேர் வச்சாலும் இவனுங்களெல்லாம் காமிச்சு கலாய்க்கிறானுங்க. ஆமா, நம்ம எல்லாம் நார்த் இந்தியன்ஸ ஒரு மதிக்கதே கிடையாது. இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தம் போதும். படிச்சவங்கன்றீங்க, உங்ககிட்ட நிறைய இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கீங்க, ரோட்ஸ் எல்லாம் சூப்பரா இப்ப போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்தியாவில ஓரளவுக்கு நல்ல சிட்டியா மாறுறீங்க. ஆனா என்ன இப்படி படிப்பறிவுலே இல்லாத தற்கூரி மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கம்பேர் பண்றாரு. கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட பெரிய டேமேஜ் ஃபேக்டர் இவனுங்களா தான் இருக்கானுங்க. எதை வச்சு நீங்க இப்ப ஆர்குமெண்ட்ல போவீங்க? இப்ப அந்த சைடு பவன் கல்யாண் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தா, அது அப்படியே நார்த் இந்தியா ஃபுல்லா அவங்களை அப்படியே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது. இப்ப விஜய்னு ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம எவ்வளவுதான் படிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் நம்ம மானம், தமிழ்நாட்டோட மானம் விஜய் மூலமா தான் கப்பல்ல ஏறணும்னு தலையெழுத்து இருந்ததுன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப அவனுங்க வந்து இப்ப மற்ற ஸ்டேட்லாம் வந்து இப்ப கேரளாவுக்கு போறான்னு வச்சுக்கேன், பெருநா விஜய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சேர் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்து வை, இந்த கம்பி கம்பம் எல்லாத்தையும் தூக்கி வீட்டுக்குள்ள எடுத்து கொண்டு போய் வை, ரோடு காலியா இருக்கணும், மரத்து மேல ஏதாவது பழகிழம் பலாப்பழம் ஏதாவது இருந்துன்னா பறிச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கம்பானுங்க. திருட்டு பசங்க இவனுங்க. மாஸ் காட்டுறோம். இப்ப கூட நீங்க வேணா பாருங்க, டிவிகே சைடுல ஐடியில இருக்கிற மச்சான் கூட்டம் திருச்சியே அங்கதான் மச்சான் நிக்குது, மலைக்கோட்டையே அங்கதான் மச்சான் நிக்குது, மாச பாத்தியா, அண்ணன் கெத்த பாத்தியா அப்படின்னு தான் பேசுவானுங்களே தவிர, இப்ப அவனுங்க சேதப்படுத்தினது, அங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தது, அப்புறம் எத்தனை பயில இன்னும் அடுத்தது எத்தனை பலியா போகுதுன்னு தெரியல, என்ன காலி பொது சொத்து எவ்வளவு சேதம் அடைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு உள்ள தலையிட்டு, அரசாங்கம் தலையிட்டு ஃபைனு போடாத வரைக்கும் இவனுங்க அடங்க மாட்டானுங்க. நீ 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஃபைனை போடு, முதல்ல டிவிகே கட்சிக்கு பில்ல போட்டு அனுப்பு. அது பில்லு நீ பணம் கட்டாத வரைக்கும் அடுத்த தடவை நீ எங்கேயும் ஊர்வலமும் போக முடியாது, நீ கூட்டமும் நடத்த முடியாதுன்னு ஒரு ஆர்டர் ஒன்று போடு. ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறானுங்க? ஊர்ல இருக்கிற வக்கீல் என்ன புடுங்குறானுங்க? ஏன் கேஸ போட வேண்டியதுன்னா பொதுநல வழக்கு ஏன் போடல? போடுவானுங்கன்னு நினைக்கிறேன் கபிலம் ப்ரோ. இந்த தடவை போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை பிஐஎல் போட்டுருவானுங்க. இல்ல போடலைன்னா கோர்ட்டு சுவமூட்டம் எடுக்கணும். ஏன்னா உயிர் சேதம் ஆகுது, பொது சொத்து சேதம் வருது. நான் என்ன கேக்குறேன், அந்த இவன் மாவட்ட செயலர் மேல கேஸ் போட்டா என்ன, அவனுக்கு மேல பில்லு கட்டுங்க. இனிமேல் பர்மிஷன் கேட்க வந்தா அங்க பொது சொத்துக்கள் சேதம் அடைந்தால் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி போட்டு மொத்தமா பில்ல போட்டு வாங்குங்கன்றேன். என்ன தப்பு இருக்குன்றேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போயிட்டு ஒரு டிராபிக் லைட் இருக்கு, அவன் கல்லால அடிச்சு அந்த டிராபிக் லைட்டை உடைச்சிடறான், காவல்துறை பிடிக்குது, அவங்க கிட்ட ஃபைன் வாங்குமா இல்லையா? வாங்கும், கண்டிப்பா ஃபைன் வாங்கும். அப்புறம் ஒரு அரசியல் கட்சி உள்ள இறங்கி அவன் தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி சேதம் அடைகிறான், ஏர்போர்ட்ல இருக்கிற பேரிகேட்டை எல்லாத்தையும் உடைச்சிட்டான், ரோட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி உடைச்சிட்டு கிடக்குறான். இப்ப இதுக்கு யாரு சேதம், இதுக்கு யாரு பொறுப்பு வைக்கிறது? இப்படியே மக்களோட வரி பணத்தை வந்து இப்படியே வீணடிக்கிறது அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா? கபிலம் ப்ரோ, இதுக்கு ஆல்ரெடி பிரசிடென்சி இருக்குது. ஆனா அது வந்து இந்த போராட்டம் நடத்தும் போது சேதம் விளைச்சதுக்கு கோர்ட்ல ஆல்ரெடி போடுறதா அரசாங்கம் வேணும்னே வேடிக்கை பார்க்குது. பொது சொத்தை ஒருத்தன் வீணடிக்கிறத அரசாங்கம் வேணும்னே வேடிக்கை பார்க்குது. நீ நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே? எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? எதுக்கு பர்மிஷன் கொடுக்குற? பொது சொத்து வீணாச்சுன்னா அவன் மேல ஃபைனை போடு, அந்த கட்சிக்கு ஃபைனை போடு. எவ்வளவு கட்சிக்கார கூட்டம் நடத்துது, போறான் வரான், ஊர்வலம் நடத்துறான், ரோட் ஷோ நடத்துறான், அத்தனை பேர் அந்த மாதிரி பொது சொத்தை வீணாக்குறாங்களா? அவன் மட்டும் கூட்டம் நடத்திட்டு போல. இவனுக்கு மட்டும்தான் பேரிகேடை உடைக்கிறது, லைட்டை உடைக்கிறது, மரத்தை சாய்க்கிறது, கரண்ட் கம்பத்தை வளைக்கிறது. ஏன் ஃபைன் போடாம இருக்கிற? என்ன பண்ணுது அரசாங்கம்? முனிசிபாலிட்டி என்ன பண்ணுது?
ஏங்க லாஸ்ட் டைம் சென்னையில நடந்தப்ப வார்னிங் கொடுத்துருக்காங்கங்க. இவங்க இது அந்த ஏங்க பீச்ல ஃபைன் பண்ண போடுங்கன்ற வார்னிங் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் கௌஷிக் ப்ரோ? இல்ல நீங்க அது கரெக்ட் தான். இப்ப இதுக்கப்புறம் தானே அதோட ப்ராசஸ் பண்ண போறோம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே நீங்க இப்ப ஏற்கனவே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலனாலே மூக்கால அழுகுறானுங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, அந்த இடத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு, அங்க பொதுமக்கள் வருவாங்க போவாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்காக வழி வேணும்டான்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே கேட்கவும் மாட்டானே. நீங்க எங்களை பார்த்து பயந்துட்டீங்கன்னு சொல்லி அழுகுறானுங்க. சரி ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ மக்கள் இப்ப நம்ம கேள்வி கேட்போம்ல, உடஞ்சிருக்கு, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நானே கேள்வி கேட்பேன்ல கவர்மெண்ட்டை நோக்கி. ஏன்னா அது அதுல என் வரி பணம் இருக்குல்ல, அங்க உடஞ்ச பொருளுக்கு என்னோட பங்கும் இருக்குல்ல. இப்ப நான் எவன் அப்ப கேட்பேன்ல. விட்டு காசை எவன் உடைக்கிறது? இல்ல கபிலம் ப்ரோ, அடுத்த ஊர்வலத்துல கண்டிப்பா வந்து செக்யூரிட்டி பாண்டுக்கு கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கோர்ட்டே வந்து சொல்லி செக்யூரிட்டி பாண்டு கேட்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஊர்வலத்துக்கு முதல்ல பெர்மிஷன் கேஸ் கொடுக்கும்போது. ஏங்க, தமிழ்நாட்டுல எத்தனை லாயர் இருக்கிறீங்க? இந்த ட்விட்டர்ல எவ்வளவு லாயர் இருக்கிறீங்க? யாராவது ஒருத்தராவது பொதுநல வழக்கு போடுறீங்களா? உழுவும், இந்த வாட்டி உழுவுங்க, கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி கண்டிப்பா உழுவும். மாவட்ட தலைவர் மேல, பொதுச் செயலாளர் மேல, கட்சி தலைவர் மேல, அந்த மாவட்ட துணை செயலாளர் மேல பொதுநல வழக்கு யாராவது போடுறீங்களா? அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும். எப்படி நீ பர்மிஷன் கொடுக்குற? நீ அவன் உட்காந்து லைட்டை உடச்சிட்டு போவான், டிராபிக் லைட்டை உடச்சிட்டு போவான், பேரிகேடை உடச்சிட்டு போவான். அப்ப உடைக்கணும்னு தான் வேடிக்கை பாக்குறீங்களா? ஏன் கேச போட மாட்டீங்க அவன் மேல? அப்ப நாளைக்கு யார் வேணாலும் வந்து உட்காந்து உடச்சிட்டு போயிடலாமா அரசாங்க சொத்தை? ஏற்கனவே கவர்மெண்ட் பஸ் ஒண்ணு திருடு போயிருக்கு, எனக்கு அதுலயே கொஞ்சம் சந்தேகம் வருது. எவன் போட்டு காசை எவன் உடைக்கிறது? ஏங்க உங்க பணம், நம்ம பணம், உங்க நானும் நீங்க எல்லாரும் நம்மளுடைய வரி பணங்க. இதை எடுத்து ஏங்க ஒரு வழக்கறிஞர் கூட பொதுநல வழக்கு போடல? சரி, உனக்கு பர்மிஷன் கொடுத்தது எப்படி? காவல்துறை எப்ப பர்மிஷன் கொடுத்தது? 10ல இருந்து 11 மணிக்குள்ள எனக்கு பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்தது இல்லையா? மணி இப்ப 12, இன்னும் பேசல. எதுக்கு? மயக்க முட்டை அத்தனை பேரும் உழறதுக்கு நீ காத்திருக்கிற. நல்ல நேரம் பாக்குற, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல நேரம் முடிச்சு போச்சு, 11 மணி நல்ல நேரம் முடிச்சு போச்சு. இப்ப அடுத்த நல்ல நேரம் என்ன காட்டுது பன்னி? பார்த்துதான் கபிலம் சொல்லணும். இல்லங்க, ஆக்சுவலா அந்த வண்டி வேகமா போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கார் என்னமோ ஊர்வலம் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த கார் 2 போயிடுச்சுன்னா ஈஸியா அவன் போயிட்டு அந்த ஏரியாவை கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இவன் வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வந்தவங்க தான் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. அவன் ஊர்ல பாக்குறவன் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி போயிட்டே கிடக்குறான். இவனுங்க எதுக்கு இவ்வளவு சீரை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியவே இல்லையே. கூட்டம் காட்டுறது வெயிட். நான் பாத்தியா பின்னாடி எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, பின்னாடி எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அவ்வளவு காண்டுல இருக்கும். வரான்னு வச்சுக்கோங்க, ஊர்ல இருந்து வரான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாதுல, எவ்வளவு கடுப்பா இருக்கும். இங்க நீங்க வரி கட்டுற பணத்தை நீ பாரு, நீ உன் தலைவனை போய் பாரு, உன் கூட்டத்தை நீ போய் பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் கேக்குற கேள்வி, பொது இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பொருளை எதுக்கு வீணடிக்கிற? எதுக்கு நீ ஓட்டு உடைக்கிற? அவ்வளவுதான் என் கேள்வி. சொல்லுங்க ஹரி ஏகே. நான் ஒரு இது படிச்சுக்கலாமா? படிச்சீங்க ப்ரோ. என்ன புரியல, என்ன படிக்கணும்? நான் ஒரு இது படிக்கிறேன் கேளுங்க. ஒரு 2 years பிஃபோர் மை மேன் அரைவ்ட் அட் திருச்சி, ஓகேவா? அங்க இருந்த அந்த லேடிஸ் எஸ்பியன்ட்டு கொடுத்த இன்டர்வியூ உடனே அஜித் சாரிடம் அதை தெரிவித்தேன். அவர் உடனே வெளியே வந்து பார்த்தார். அவர் பார்த்த 5 நிமிடத்தில் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டனர். ரசிகர்கள் தான் அமைதியாக முடிந்தது. உறுதி எழுதியபடி நாகரிகமாக ரசிகர்கள் நடந்து கொண்டனர். அதனால்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது முடிந்தது. அஜித் சாரை பார்த்ததும் அவர்களுக்கு திருப்தியாகிவிட்டது. ஒரு சிலர் தான் போகவே இல்லை. இது உச்ச நட்சத்திரங்களுக்கு பார்க்கும் வரும் இயல்பான குணம்தான். ஆனால் யாரும் பிரச்சனை ஏற்படுத்தவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக எந்த வழக்கும் பதிவு செய்யும் அளவிற்கு எந்த நடவடிக்கை வன்முறையாகவும் பிரச்சனைக்குரியாகவும் அவர்கள் அங்கு துளி கூட நடந்து கொள்ளவில்லை. நாங்கள் சொன்னதை அவர்கள் மீறவே இல்லை. குடும்பங்கள், குழந்தைகள் அதிகம் வந்தார்கள். மைக் தான் வேலை செய்யவில்லை. ஆனால் அவர்களிடம் பேச கொஞ்சம் சிரமப்பட்டேன். இருந்தாலும் நான் கூறியதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ரசிகர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் சொன்னதை அப்படியே கேட்டு ஒத்துழைத்து அனைவருக்கும் நன்றி. காவல்துறை சார்பாக இந்த ஒழுக்கம் கட்டுப்பாடுலாம் உண்மையா நேசிக்கிறவனுக்கு தான் வரும். இந்த கூத்தாடியை குண்டி தடவுறத பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு எல்லாம் அதெல்லாம் வராது. சரியா? அங்க என்ன இன்னொன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி அறை. அங்க இருக்கிறது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க.
கன் ஷூட் பண்ணப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டோர் ஃபுல்லாமே கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள போயிருந்துருக்கலாம். இதே அங்க விஜய் வந்திருந்தாலும் கண்டிப்பா உடைச்சிட்டு உள்ள போயிருப்பானுங்க. ஆனா அது யாருக்கு திருச்சிதான், அதேதான் ஜிப்சி ப்ரோ. யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவரை நின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது மட்டும் போதும். அங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த பொருளையும் வந்து நம்ம உடைச்சிடக்கூடாது, யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவனுங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த தற்குறி கூட்டம் தான் அங்க ஏறது இங்க ஏறது, இங்க தாவறது, 10 பேர் மயக்கம் போட வைக்கிறது, இடிச்சிட்டு நவறது, பொருளை உடைக்கிறது எல்லாத்தையும் பண்றானுங்க. கொஞ்சமாச்சும் ஒழுக்கமா இருக்கலாம். இது இத்தனைக்கு வேற அரசியலுக்கு வந்திருக்காங்க. நாங்களாச்சும் தனிப்பட்ட நபரை பாக்குறதுக்கு தன் விருப்பமா போனோம், சரிங்களா? அங்கேயே நாங்க சுய ஒழுக்க கட்டுப்பாடோட வந்திருக்கிறோம். ஆனா இவனுங்க ஒட்டுமொத்த அணில் கூட்டமே அரசியல் வசப்பட போறானுங்க. ஆனா அதுல ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு கொள்கை இல்ல. பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல இன்னொன்னு கபிலன், இன்னைக்கு ஏர்போர்ட்ல இப்ப வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு பிளைட்டை பிடிக்க போக வேண்டிய எத்தனை பிளைட்ஸ் அடுத்து லைன் அப்ல இருந்திருக்கும். இப்ப யாரெல்லாம் பிளைட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க, ஏர்போர்ட்டை ரீச் பண்ண வேண்டியவங்க எத்தனை பேர் ரீச் பண்ணாம இருந்திருப்பாங்க, எத்தனை எமர்ஜென்சி அங்க நடந்திருக்கும். இல்ல புக் பண்ணி, ஏன்னா அங்க ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி கௌசினா, இப்ப ஒரு ஏர்போர்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஓகேவா? எப்படி இவ்வளவு கூட்டத்தை உள்ள விட முடியும் அந்த என்ட்ரன்ஸ்ல? எனக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அடுத்த பிளைட் பிடிக்க போனவங்க எத்தனை பேர் பிளைட்டை மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்குல்ல. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, இப்போ பரப்புரை நடத்துறா, ஓகே. இப்ப நார்மலா பொதுஜனம் வந்து பிளைட் புக் பண்ணிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கோ வெளியே போகணும்னு இருப்பாங்க. அவங்களும் யாரெல்லாம் பிளைட் மிஸ் பண்ணிருப்பாங்க, எத்தனை பிளைட் டிலே ஆயிருக்கு, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையில்ல. பொதுமக்கள் இது இந்த மாதிரியான தேவையில்லாத காரணத்துக்காக அவங்க எதுக்கு பாதிக்கப்படணும்? நீ அரசியல் நடத்துறியா, நடத்திட்டு போ, நீ வரியா வந்துட்டு போ, தேவையில்லை. ஆனா பொதுஜனம், பொது சொத்து, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பீப்புள்ஸுக்கு நீ இடையூறா இருக்கிறன்னா இதை எப்படி நான் பார்க்க முடியும்? நீ 10 லட்சம் பேர் கூட்டம் கூட கூட்டிக்கோ, ஆனா பொது சொத்தை வந்து சேதப்படுத்தாம கூட்டமா வந்தியா, பாத்தியா, கத்தனையா அப்படின்னு டீசெண்டா கிளம்பிட்டினா அது உனக்கும் மரியாதை, அவரை நேசிக்கிற உனக்கும் மரியாதை, அவனுக்கும் மரியாதை. அந்த புரிதலே இல்லாம நடந்துக்கிறானுங்க. அதான் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. இது வந்து இவன் வந்து சுத்தமா நடிக்கிறான். 100% நடிப்பு அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து ப்ரூவ் பண்றாப்புல. ஏன்னா நான் ஆக்சுவலாக அவை வந்து பேச மாட்டேன். என்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இவனுக்கு மரியாதை தரதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொன்று, நீ வர்றது வந்து மக்களை பார்க்க வர்ற நீ, உனக்கு எதுக்கு தனி விமானம்? இப்போ ஃப்ளைட்டில், நார்மல் ஃப்ளைட்டில் வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? பேசுங்க. இல்லை, எனக்கு அதுதான் டவுட்டு. நீ தனி விமானத்தில் வர, அப்புறம் மக்கள் உன்னை நெருங்காத மாதிரி கம்பி போட்ட பஸ்ஸு, அப்புறம் நீ எதுக்கு எப்படி நீ மக்களோட மக்களாக நீ எவ்வளோ பெரிய பித்தலாட்டமாக இருக்குது. அந்த திருச்சி உரகட்டை அந்த எல் ஷேப்ல இருக்கிற ஏரியால வண்டியை நிப்பாட்டிட்டானுங்க. இப்ப இவனுங்க அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறானுங்க தவிர இன்ன வரைக்கும் மைக்கு ஏறி மேல ஏறி பேசல. காரணம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி கபிலன் ப்ரோ, அந்த 10:30க்கு வந்து 10 to 11 வந்து இந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவன் அரியலூர் கிளம்பணும். ஆனா மணி இப்போ 12 ஆயிடுச்சு. ஆமா, 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள அரியலூர்ல நிக்கணும். 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள வந்து பெரம்பலூர்ல நிக்கணும். இப்ப நீ இங்கேயே 12 எனக்கு தெரிஞ்சு 1:30 மணி ஆயிடும். 1:30 மணி ஆயிடும். அன்பார்ச்சுனேட்லி பெரம்பலூருக்கு போக முடியல, அரியலூருக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அரியலூர் வரைக்கும் தான் போவான். சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு அரியலூர். பெரம்பலூருக்கு இன்னைக்கு போக முடியாது. போகணும்னா நைட்டு நீ 10 மணி ஆகும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பர்மிஷன் கேன்சல் ஆயிடும். அவங்க காவல்துறை கொடுத்த டைமிங் வந்து உனக்கு 10ல இருந்து 11. நீ அதுக்கே இன்னும் வரைக்கும் அவனுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் வெயில்ல நிக்கிறான். ஆனா நீ வண்டியில இருந்து மேல ஏற மாட்டேங்கிற, வந்து பேச மாட்டேங்கிற. காரணம் என்ன? நல்ல நேரம் பார்த்து மைக்க பிடிச்சி பேசணும்னு நினைக்கிற. இவனுக்கு ஜாதகம் அப்படிதான் எழுதி கொடுத்துருக்கானுங்க. அதை பார்த்துட்டு தாங்க அவன் இன்ன வரைக்கும் மேல ஏறி வரல. இல்லைன்னா நீ டக்குன்னு ஏறி இருக்க வேண்டியதுனே, நீ பட்டுக்கு கர்நாடகல இருந்து மேல ஏறி வர வேண்டியதுனே. தப்பு. 3வது லைன் மறந்துருக்கும். அந்த 3வது லைன் மறுபடியும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பான். யார் அடிச்சு பொறிக்கலம்னா தமிழ் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பான். பேச முடியாது ப்ரோ. டிகிரி செல்சியஸ் இப்ப இன்னைக்கு எவ்வளவு திருச்சியில வெயில் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அடிக்குதுன்னு தெரியல. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்.
அரியலூர் மக்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்களே, எங்கெங்கெல்லாம் விஜய் வந்து நின்று எந்த தெருவில் வந்து பேச போறானா அந்த தெருவில் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் வீடு கேமராமேனு மேல போய் நின்று வீடியோ கவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா வாங்கிக்க. ஒரு ஆளுக்கு மொட்டை மாடியில வந்து நிக்கணும் அப்படின்னா 100 ரூபா வாங்கிங்க. தலைக்கு 100 ரூபா வாங்கிக்கோங்க. எப்பா இவனை அடிச்சு பிரோஜனம் இல்லை. ஆனா இவனை வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மெயின் ரோட்ல வீடு கடை இருக்கிறவன் காசு சம்பாதிச்சிக்க. நான் என்ன சொல்றேன்னா, மேல கேமராமேனு ஷூட்டிங் இந்த சேனல்ஸோட கேமராமேனு அப்புறம் இந்த விஜய் ஃபேன்ஸு தொண்டர்கள்லாம் மொட்டை மாடியில் ஏறி வந்து நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்மிஷன் கேட்பான். தலைக்கு 100 ரூபா வாங்கிக்க, 200 ரூபா வாங்கிக்க, முடிஞ்சு போச்சு. 37 டிகிரி இப்ப கரெக்டா செல்சியஸ். நான் இப்பதான் பார்த்தேன் 37 வெயில். பாவம் ஐயோ, அந்த மக்கள் சத்தியமா பாவங்க. அது என்ன குடிக்க தண்ணி கிடைக்க இல்ல, எதுக்கு பாவப்படணும் கௌஷிக்? எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு பாவப்படணும்? அவன் தானே வந்து நின்னா. என்ன சின்ன ஸ்கூல் பசங்களா இல்ல காலேஜ் என்ன ஸ்கூல் பசங்களா? ஒண்ணும் தெரியாத பாப்பாக்களை கூட்டு வந்து உட்காரு நிக்க வைக்கிறதுக்கு. இதுங்களா காலையிலே வாண்டடா வந்து உட்காருதுங்க, மயக்கம் போட்டு கீழே விழுதுங்க. உழுட்டுங்க. ஏங்க மாநாட்டுல 10 பணம் 11 பணம் இறந்துச்சு. இது வரைக்கும் பதிலடி ஏதாவது பதில் சொன்னாங்களா? இல்ல வெளியே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒண்ணும் இல்ல. நீ பொதுமக்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கும் வகையில நீ கூட்டம் நடத்துற, நீ ஊர்வலம் நடத்துற. இதுக்கு நீங்க எப்படி பர்மிஷன் கொடுப்பீங்க? என்ன ப்ரோ கபிலன் ப்ரோ பேசுறீங்க? கார் வந்து உடஞ்சிச்சுல, அந்த காருக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த கார் ஆல்ரெடி இஎம்ஐ தான் இருந்துச்சு, இஎம்ஐக்கு கட்டிக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. அவன் கூச்சமே இல்லாம நேத்து பேட்டி கொடுக்குறான். சிட்டிசன் படம் மாதிரி தான். எங்க ஊருக்கு அந்த கம்பியை நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா? அந்த கம்பி உடஞ்சி உழுது, அதுக்கு அடியிலனா யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அப்படி பொதுன்ட்டு இந்த மாப் மென்டாலிட்டியோட இப்படி ஓடுறானுங்களே. யாராவது ஒருத்தர் கால் தவறிக்கிறவங்க அவன் செத்து, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கே அவன் ரசிகர்களை பத்தி கவலை கிடையாது. நம்ம எதுக்குங்க கவலைப்படணும்? நம்ம எதுக்கு உச்சி கொட்டணும்? பொதுமக்களே கண்டிப்பா செருப்பால அடிக்க போறாங்க கபிலம் ப்ரோ. உண்மையிலே அதான் நடக்க போகுது இவன் பண்ற வேலைக்கு, கூத்துக்கு. ஒரு இப்ப திருச்சியில வந்து காவல்துறை ஒதுக்கிய நேரம் கடந்து விட்டதுன்னு போடுறான். ஆமா, கடந்து விட்டது. இப்ப நீ என்ன பண்ணுவ? இப்ப நாங்க கூட்டத்துல வந்து இல்ல நீங்க பேசக்கூடாது, வண்டி எடுங்க அப்படின்னா என்ன ஆகும்? தொண்டர்களை விட்டு ஏவி விடுவான், மோதல் நடக்கும், தள்ளுமுள்ளு நடக்கும், சண்டை நடக்கும். அரசாங்கம் வந்து என்ன அடக்க பாக்குது, என்ன பேச விடாம அரசாங்கம் கட்டுப்படுத்த பாக்குது அப்படின்னு இந்த பக்கம் இந்த வண்டியை திருப்புவான். எம்ஜிஆர் ப்ரோ ஆக்சுவலி என்னன்னா, நீங்க லாங்ல இருந்து பாக்குறப்ப கிரௌடுக்கு நார்மலா தான் இருக்கு. ஓகேவா? எப்பயோ வந்திருக்கலாம், பஸ் எடுத்துட்டு அவன் வந்த இதுல வச்சுட்டு ஈஸியா வந்திருக்கலாம். எதுக்கு இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. அவ்வளவு கிரௌட் எல்லாம் கிடையவே கிடையாது அங்க. இதுல இன்னொன்னு வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, திரு புஷியானந்த் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி எந்த சேதாரமும் இல்லாம நிகழ்ச்சிகள் நடந்தால் மற்ற அனைத்து இடங்களுக்கும் அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? மொத்தம் 15 வாரம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாரமா, இன்னைக்கு சேதாரம் இல்லாம சொன்ன டைமிங் சொன்னது மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா மற்ற எல்லா இடத்துக்கும் பிரச்சனை இல்லாம வரும். இல்ல மறுபடியும் கெடு வைப்பாங்க, அவ்வளவுதான். அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். திமுக அரசு என்ன இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பான். அதான் அவன் பண்ணுவான். எம்ஜிஆர் ப்ரோ, அது வேலைக்கு ஆகாது. இனிமே ஃபைன் போட்டா வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே சூரிட்டி பாண்டு வாங்கணும், காசு வாங்கிட்டு சேதத்தை வந்து அதுல இருந்து எடுக்கிற மாதிரி பண்ணணும். அப்படியேதான் கம்மன் ஆவான். சேதத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணு. ஏர்போர்ட்ல இப்ப அரசாங்கம் போனா வீணாகும். டே மயிரான், ஏர்போர்ட் கவர்மெண்ட் ஓடுதுடா, அப்புறம் அந்த அரசாங்கம் வரி பண்ணதா போ. ஐயோ சிரிக்க முடியலையே. கபிலம் ப்ரோ, இவங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனாவே வரல, அரசாங்கம் ஏமாத்துது. ஏன் இங்க இந்த தெரு லைட்ல வந்து அரசாங்க சொத்தே கிடையாது. இந்த மாதிரிதான் அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது ரொம்ப கேவலத்துன்னு உச்சங்க. அவன் இன்னும் மைக்க பிடிச்சி பேசல. அவன் மணி 12 கால ஆயிடுச்சு. இவன் எனக்கு தெரிஞ்சு 12:30 அவன் 12:30 நல்ல நேரம் சுவாமி, ஓகே நீங்க 12:30 மணிக்கு மைக் ஆன் பண்ணி நீங்க பேசுங்க அப்படின்ட்டு இருப்பானுங்க. அவன் இன்னும் அவனுக்கு எவ்வளவு நேரம் நிக்கிறான் வெயில்ல, எவ்வளவு நேரம் வெயில்ல நிக்கிறான். இன்னைக்கு பாலிமர் நியூஸ் கேட்டீங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா? இவனுக்கு திட்டம் போட்டு 2-3 நாளைக்கு முன்னாடியே எல்லா மாவட்ட செயலாளர்களும் பேசி அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் முன்னாடி கூட்டத்தை கூட்டி காமிக்கணும்னே பிளான் போட்டுதே பண்றாங்க. அங்கிருந்தே லேட் பண்ணி வரணும்,
இவனுக்கு பேசுறதெல்லாம் ஐடியா இல்லை. ஏன்னா இவனுக்கு பேச தெரியாது. 15 நிமிஷத்துல பாவ என்னத்த பேச போறேன், அதெல்லாம் பேச மாட்டேன். இவன் வீம்புக்குன்னே கூட்டத்தை காமிக்கணும், நம்ம ஒரு தள்ளுமுள்ள ஏற்படுத்தணும்னு பிளான் போட்டுட்டே வர்றான ஒழிஞ்சு இவன் பேசுற ஐடியா கிடையாது. இல்ல கரெக்ட்டுங்க. அதனாலதான் அவன் ஆக்சுவலா டெய்லி விஜய் மேல வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுறான். டெய்லியும் போட்டா அவங்க வந்தவங்களே திரும்பி வர முடியாது. ஓகேவா? அவங்களுக்கு வேலை இருக்கும். எல்லாருக்கும் லீவ் இருக்கிற மாதிரி கரெக்டான அந்த டைம் பார்த்துதான் எல்லாருமே அங்க ஒரே இடத்துல சேரணுங்கிறதுக்காக தான் கரெக்டா சனிக்கிழமை போடுறான். கிளீனா சொல்றேன், பாலிமர்ல 3 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. ஹரிக்கு ஏதோ சொல்ல வந்தாப்ல, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா கபிலன் ப்ரோ, நீங்க தான் கன்சர்ன் பண்றீங்க அவனுங்க ரசிகர் மேல. பாவம் வெளியில நிக்கிறானுங்க, இந்நேரம் மைக் எடுத்து பேசணும்னு. அவன் சக ரசிகர்கள் சக அணிலுங்கள் கூட இந்த கேள்வி கேட்க மாட்டானுங்க. கன்சர்ன் வந்து நமக்கு தான் இருக்கு, அவங்கள பார்க்கும்போது பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இல்ல, சரிங்களா? அந்த அளவுக்கு சுயமரியாதை இல்லாம இருக்கிற ஒரு கூட்டமா இருக்குது அவனுக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது. அவ்வளவுதான் விஷயம். நான் என்ன கேக்குறேன், இப்ப ஆன்லைன்ல உட்காந்து இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, அவனுக்கு ஆஃப்லைனுக்கு போட்டோன்ற போய் நொந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து சாவு. அப்பதான் தெரியும் இங்க கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியணும். ஒருத்தவங்க வீட்டுல சாவுலாம் சொல்ல வேணாம். அது வந்து நம்மளுக்கு அது வேணாம். ஒரு உயிருங்கிறது நம்ம வந்து எப்பயுமே இறக்கதான் படுவோம். ஏன்னா அந்த உயிர் இன்னொரு உயிர் போகும்போது இல்ல கபிலன் ப்ரோ, இப்ப நீங்களாகட்டும் அந்த மாநாட்டுல இறந்த குடும்பத்தை நினைச்சு வருத்ததான் பட்டீங்க. இங்க இருக்கிற எல்லா சக மனுஷனும் வருத்ததான் பட்டோம். ஏன்னா அந்த அம்மா அழுவும் போது எல்லாமே பார்க்கும்போது நம்ம 19 அதை சொல்ல வேணாம். ஆனா நீ வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு நீ தான் இருக்கிற, உங்க அண்ணன் கிடையாது. சரி, உங்க அண்ணன் வந்து இருக்கிறீங்க 2 கோடி குடும்பத்தெல்லாம் பார்க்க போறது கிடையாது. உன் குடும்பத்துக்கு நீ உழைச்சாதான் காசு, உன் குடும்பம் நீ இருந்தாதான் சந்தோஷம். அதை புரிதல் இருந்தா போதும். அதுக்கு தலைவன் தான் குடும்பத்தை பார்த்துருக்கணும்ப்பா. அப்பதான்ப்பா தொண்டை அவன் குடும்பத்தை பார்க்கணும். என்ன வரும், அம்மா அப்பா மேலே கேஸ் போட்டா அவன் பண்ணுவான். இல்ல ஜிப்சி, நீங்க வீடியோஸ பாருங்க. ஆக்சுவலி வாண்டடாவே இவன் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியுது. ஆமா எப்பவுமே இல்ல இவருக்கு அந்த கிரௌட வந்து வெயிட் பண்ண வச்சு பொறுமையை இழக்க வச்சு. இருங்க, இப்ப என்ன நடக்கும்னா, டைம் இப்ப கிராஸ் ஆயிடுச்சா, இப்ப அவன் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவான். போனோடனே கண்டிப்பா போலீஸ் ஆக்ஷன் எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப எடுத்தோடனே அடுத்த மீட்டிங்ல என்ன சொல்லுவானா, பாசிசமா பாயாசமா பாருங்க, எங்களை பேச விடல, எங்க கூட்டத்தை பார்த்து இவன் வாண்டடா இதை பண்றான். இப்ப இது நடக்கலன்னா மட்டும் பாருங்களேன். இவன் இப்ப மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணலாம். அவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல, நீங்க விஷுவலா பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியும். சென்னையில சும்மா நார்மலா இருக்கக்கூடிய இதுதாங்க, ரொம்ப பெரிய ஹைவே எல்லாம் கிடையாதுங்க அது. இல்ல கௌசின, சென்னையில பேச விட்ட போராட்டத்துக்கே 3 நிமிஷம் தான் பேசினான். என்னன்னு அவெல்லாம் பேசுவானே, மக்களோட வழி என்ன பேசுவானா? 15 நிமிஷம் பர்மிஷன், ஆனா கொடுத்தது அவனுக்கு 25 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அவன் கேட்டதே 15 நிமிஷம் தான் கேட்டிருக்கான் ஆக்சுவலி பேசுறதுக்கு. நீ 25 நிமிஷம் பேசுப்ப, என்ன பேசுறப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல அவன் மறந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கான். இவன் மனப்படம் பண்ணதெல்லாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். லாஸ்டா 2 நிமிஷம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவான் பாருங்க. எருமை கூட இவனை விட பொறுமையா இவனை விட நல்லா வேகமா தான் போகும். இது என்னமோ வேணும்னே வண்டியை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு பாரு, என் கூட்டத்தை பாரு, அங்க பாரு, மக்கள் ரசிகர்களை பாரு. பிரேக் ஆகுது, எம்ஜிஆர் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதான் தொண்டர்களை வச்சுலே ஓரமா போனான்னு சொன்னா பஸ் எடுத்துட்டு சும்மா அதெல்லாம் கிடையாதுங்க. இவன் கொண்டு வந்தது தாங்க இந்த கூட்டம் எல்லாம். பஸ் ஏறி முன்னாடியே 2 நாள் முன்னாடியே கொண்டு வந்து, நீ மாசா காட்டு, அங்க இது பாரு, நீ இது இப்படி பண்ணு, அவனுக்கு சொன்ன டைம்ல நம்ம பேசக்கூடாது பாரு, இப்ப ஏத்து கூட்டத்தை காட்டி ஒரு 10 பேர் கூட்டனா, ஆமா கூட்டனா 4 பேர் மயக்கம் போட்டு விழதான் செய்வாங்க அப்படிம்பானுங்க இவனுங்க. நீ வேணா பாருங்களேன், சொல்லுங்க சித்ரா. நம்ம என்ன பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேரை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். இந்த 10 பேர் எல்லா இதுலயும் வருவாங்க. ஓகேவா? 16 சனிக்கிழமையே வருவாங்க. ஆக்சுவலா உங்க ஸ்பேஸ்ல தான் மாநாடு நடந்தப்ப அந்த ஒரு 7 பேர் இறந்தானுங்களே, அப்போ ஒரு அணில் வந்து பேசினா, மாநாடு நடக்கும்போது ஒரு ஸ்டாம்பேட் நடக்கிறதெல்லாம் வந்து சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனான். டேய் எப்படி இருக்கும் அதெல்லாம் பாக்கிறதுக்கு? ஸ்டாம்பேட் நடக்கும். மாநாடு வந்து ஒரு அரசியல் களம். ஓகேவா? எல்லாமே அரசியல் படுத்தி அழகா வருவாங்க, பேசுவாங்க. அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி, திருவிழா மாதிரி போகும். இதுல என்னடா ஸ்டாம்பீடு? இல்லைங்க, ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தி பொலிட்டிசைஸ் ஆன பீப்புள் தான் வரப்போறாங்க. அங்க வரப்போறவங்க ஆல்ரெடி அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் பேசுறவங்க. இப்ப இவன் கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இவன் கிட்ட இருக்கிறது ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்ப என் தம்பியோ என் வீட்டுக்கு தெரியாம என் வீட்டுல இருந்து அவன் போயிருக்கான்னு எனக்கே தெரியாது. இப்ப என் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டாதான் தெரியும். இப்ப பதட்டப்படுறதோ பயப்படுறதோ எனக்கு என்னன்னா, போயிருக்கிறதுல முக்காவாசி பேர் நம்மளுக்கு தெரியாம சின்ன இந்த குட்டி குஞ்சானுங்க தான். வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இப்ப யார் பொறுப்பேற்று? இவன் எதுக்கும்
பொறுப்பும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஒரு ஒரு உயிரா போயிட்டு இருக்கு. எனக்கு கேள்வி என்னன்னா, இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தைங்க மேலயும் இந்த கவர்மெண்ட் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து அந்த குழந்தையோட நலனா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அந்த பையன் படிச்சு நாளைக்கு சுந்தர் பிச்சையா கூட மாறுவானோ, ஏதோ ஒரு கட்டத்துல அவனோட இன்னைக்கு குழந்தையா இருக்கிறவன் நாளைக்கு மாறி இந்த ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேட்டிவா மாறதுக்கான சூழல் கூட வரும். இது அரசியல் பண்றேன்ற பேர்ல இத்தனை யங்ஸ்டர்ஸ வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் இவன் சுயநலத்துக்காக. செத்து போன குழந்தைங்களை எனக்கு இவன் மேல ஒரு டவுட் இருக்கு. ஒரு நிமிஷம். சித்ரா அரவிந்த் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காப்புல. சொல்லுங்க சித்ரா அரவிந்த். வணக்கம் கபிலன், எல்லாருக்கும் வணக்கம். ஜிப்சி எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா வந்து நான் எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்கன்னா நான் பேசுவேன். கையெல்லாம் தூக்கிட்டு இருக்கோம், பேசுங்க. ஓகே ஓகே. என்னன்னாங்க, நான் திருச்சியை சேர்ந்தவன் தாங்க. நான் வந்து இப்ப சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரிதான், இப்ப நமக்கே தெரியாது, ஏதோ ஒரு நம்ம குடும்பத்திலயோ நம்ம சொந்தக்காரங்களே ஏதோ ஒரு தற்கொலை வந்துட்டு அந்த கூட்டத்துல போய் நிக்கும். அப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து எங்க ரிலேஷன்லயே ஒரு தற்கொலை வந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லட்டுங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் என்னோட ரிலேஷன் தான். அவங்க கொஞ்சம் வந்து கேஸ்ட் வெரி கொஞ்சம் பிடிச்ச அந்த பொண்ணு. இப்ப என்னன்னா, இவன் வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்கான்ல. இப்ப அதை நம்ம கோட் பண்ணி அதையே நம்ம சொன்னா கூட அது கூட அதுங்களுக்காக ரெகக்னைஸ் அதை கூட வந்து அதுங்களுக்கு எடுத்துக்க தெரியல. ஏன்னா அதை கூட இவன் தெளிவா அவங்களுக்கு சொல்லல. அந்த லெவலுக்கு தான் இவன் வந்துட்டு அவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அதை பத்தி என்ன, உங்க கொள்கை என்ன, உங்க கோட்பாடு என்ன, எதுவுமே அதுங்களுக்கு வந்து ஒரு இலவும் தெரிய மாட்டேது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேது. ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் வந்துட்டு இப்ப வந்துட்டு பொது சொத்தை சேதப்படுத்திட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கு. 25 நிமிஷம் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்தது யாரு? இந்த மாதிரியான ஒரு தற்கொலை கூட்டம் தானே வந்து இதுங்களை வந்து எடுத்துட்டு வந்தது. இவனை வந்து ஜாம்பி மொக்கிற மாதிரி இவனை போட்டு மொக்கிறாங்க. கிரீஸ் தடவுறான். எப்படி சொல்றது, அவன் என்னென்னமோ பண்ணி பாக்குறான். போயிட்டு அவனை போய் ஒரு கடிச்சு ஒரு வழி பண்ணி விஜயை பார்த்தா உண்மையிலே பாவமா இருக்கு. என்னடா இப்படி ஒரு தற்கொலைகள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி அவன் வச்சுக்கிறதுனால இவனுக்கு என்ன பெனிஃபிட்னா, இவங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம், இவங்களை வச்சு நல்லா இது பண்ணலாம், இப்படியே பந்தா பண்ணிட்டு இப்படியே ஓடிட்டு போகலாம். அதுக்காக தான் வந்து இன்னும் வரைக்கும் வந்து ஏங்க எல்லா கட்சியிலையும் பண்றாங்களா இல்லையா? கபிலன் உங்களுக்கே தெரியும், அரசியல் வகுப்பு நடத்துவாங்க. இந்தந்த இது இருக்கு, இந்த ஏரியால எப்படி ஒர்க் பண்ணணும், இவ்வளவு ஸ்பெசிபிக்கா போகணும் அப்படின்றத பண்ணுவாங்கல்ல. இவன் கட்சியில என்னைக்காவது அரசியல் வகுப்புன்னு எவனா வந்து நடத்திருக்கானா? ஏதாவது ஒரு இது பண்ணிருக்கானா? ஐடியாலஜிக்கலி ஏதாவது ஒண்ணு பேசியிருக்காங்களா? அம்பேத்கர் பத்தி பெரியார் பத்தி எல்லாம் சொல்றான்ல, அவங்க எப்படிப்பட்ட ஆள் தான் இவன் பேசுறானே தவிர்த்து அவங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவங்க என்னென்னலாம் அந்த சமூகத்துக்கு பண்ணிருக்கிறாங்க, அதை எதையுமே பேச மாட்டானுங்க. வருவானுங்க, பொது சொத்தை நாசப்படுத்துவானுங்க, ஏர்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு ஒதுக்குவானுங்க. வண்டி டிவிஎஸ் டோல்கேட், திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் கிட்ட வந்து நிக்குது வண்டி. ஓ ஆமா, ஜன்னல்ல கையை விட்டானுங்க, ஜன்னலை சாத்திட்டான், கண்ணாடியை சாத்திட்டான். கத்துறான் உட்காந்துக்கிட்டு, கையை கொடு தலைவா, கையை கொடு தலைவான்னு. அவன் பிஏ கூட கொடுக்க மாட்டான். ஏன்டா கொஞ்சமாவது மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லையாடா? அவன் உங்க நாய் மாதிரி நடத்துறான்டா. நீங்க எல்லாம் நாய்கள் மாதிரி நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு மொச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இது வாழைப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி அவன்கிட்ட போய் மொக்கிறீங்க. அவன் உங்களை கேவலமா நடத்துறான். இந்த கொசு வந்தா ஹிட் அடிச்சு விரட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களை விரட்டிட்டு இருக்கான்டா பவுன்சர் வச்சு. கொஞ்சமாவது மானம் ஈனம் சூடு சொரணம் இருக்காடா? உங்க அப்பா எல்லாம் எவ்வளவு, உங்க அப்பா அம்மாவை போய் எடுத்துவங்கடா. அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சு உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. உழைப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? அந்த நீங்க சாப்பிடுற ஒரு வாய் சாப்பாடு, அந்த சாப்பாடு அவங்க அப்பா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாரு, மூட்டை தூக்குறாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இல்ல சித்ரா, இவனுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாலும் அவன் பெத்தவங்க தான் உட்காந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டணும். ஏதோ ஒரு தற்கொலை நாய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான், அவனுக்கு வந்துட்டு நீ போய் வந்து கூஜா தூக்குறதுக்கு நீ முன்னாடி போயிட்டு நீ அடியும் உதவியும் பத்துட்டு வரியே, அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்காடா? ஒரே நிமிஷம். கூடுதல் தகவல், 7 பேர் மயக்கப்பட்டிருக்காங்க மரக்கடையில. வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கான். காலையில கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல ஒரு 7 பேர் மயக்கம் போட்டு இருந்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகள். 5 பேர். இப்ப எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் தனித்தனியா சொல்லுங்க. எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள்னு கொஞ்சம் தனித்தனியா முடிஞ்ச பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பிளான் இருக்குன்னு தெரிஞ்சு விஜய் எதுக்கு வந்து இன்னைக்கு காலையில தான் கிளம்பி மெட்ராஸ்ல இருந்து இங்க திருச்சிக்கு போயிருக்காரு. மெட்ராஸ்ல இருந்து திருச்சிக்கு ஒரு நாள் முன்னாடி போயிருந்தா இது சீக்கிரமா ஆரம்பிச்சு வெயிலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு மக்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையுமே அது வராம நடக்காது. பண்ணிருக்கலாம். அது ஆனா நடக்காது விஜய் ஸ்லோகன். இல்ல அதான் கபிலன், எந்த அளவுக்கு சொகுசு தேவைப்படுதுன்னா விஜய்க்கு காலங்காத்தால அவர் வீட்லயே பல் தேய்க்கணும், அவன் வீட்லயே இட்லி குடல் குழம்பு சாப்பிடணும், அவன் வீட்லயே பாத்ரூம் போகணும், அவன் வீட்லயே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஏர்போர்ட்ல வரணும், அப்படியே ஆடாம அசையாம அண்ணனை தூக்கிட்டு இங்க வந்து இறக்குவானுங்க, அப்படியே நைட்டு போய் அவர் பெட்ல போய் படுத்துக்குவாரு. இது வந்து மக்களை சந்திக்கிறதா எனக்கு தெரியல. இது எந்த விதத்துல இதுக்கு வந்து ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுட்டு அதுல இருந்தே எல்லாத்தையும் காட்டிடலாம், அட்லீஸ்ட் சேதாரமாவது மிச்சமாகும். இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவன் அந்த ஸ்பைடர் படத்துல வர சூர்யா மாதிரி ஒரு கேரக்டரா என்னன்னே தெரியல. அந்த கஷ்டப்படுறது, கீழே விழுவுறது எல்லாத்தையும் பார்த்து ஈவினிங் 6 மணிக்கு மேல போய் ரசிப்பானா என்னன்னே உனக்கு புரியவே இல்லையே அவன். இல்ல பாலத்துல இருந்து கீழே உள்ள போறான், நடக்க போகுது. ஐயா பாலத்துக்கு அடியில வண்டி போகுதுங்கய்யா, பாலத்துல இருந்து எவனோ குதிக்க போறான், நீங்க வேணா பாருங்க. இப்ப சொல்லுங்க. இது எப்பேற்பட்ட நார்சிசிஸ்ட் சைக்கோ மென்டாலிட்டின்னு பாருங்க. ஒரு பவுன்சர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு பாருங்க. ஒரு இடத்துல வந்து விஜய் மீன் பண்ணிருக்க மாதிரி தான். அந்த வீடியோ வேணா நான் ஷேர் பண்றேன். அந்த வேணும்னே அந்த கிரௌட் கிட்ட போய் கையை காமிச்சு அந்த கிரௌட வந்து இவன் பக்கம் ஃபில் பண்ண வச்சுட்டு உள்ள கேரவனுக்குள்ள ஏறினோட பாத்தியா நம்ம கெத்த அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு விஜய் தான் மீன் பண்ணி பாத்து. இல்ல அது உண்மைதாங்க, அவன் அதை ரசிக்கிறான். நான் உண்மையிலே சொல்றேன், எஸ்ஜே சூர்யா கேரக்டர் தான் இவன். சீரியஸா ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா கேரக்டர் தான். அவன் சரக்கு அடிக்கிறப்ப சைடிஸ் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறான். அந்த டிவியை பார்த்துட்டு பாத்தியா என்ன பார்த்து எப்படி கீழே விழுந்தாங்க, ஒருத்தவன் அடிபட்டு இருக்கான் பாத்தி இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ராஸ்கல்ஸ் நார்சிஸ்ட். என்ன திருச்சி சம்பிச்சு அப்படி இப்படி நானுங்க 1000 பேர் தான் நிக்கிறானுங்க அங்க கார சுத்தி. அந்த 1000 பேர் தான் எல்லா ஊர்லயும் வருவாங்க பாஸ். இவன் என்ன பாக்கனா இல்ல கபில் நோட்டீஸ் பண்ணீங்களா, அந்த பஸ்ஸை சுத்தி ஒரு 500 பேர் நிக்க வச்சுட்டு ஃப்ரண்ட்ல ஒரு 3 காரை போக வச்சுட்டான். அது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்லயே போகுது. இவன் பின்னாடி 10 கிலோமீட்டர்ல பொறுமையா போயிட்டு இருக்கான். பின்னாடியே வண்டி காலியா இருக்கு, முன்னாடியே வண்டி காலியா இருக்கு. ஃப்ரண்ட்ல கார் சில சேனல்ல மட்டும்தான் அந்த கழுகு பார்வை மாதிரி போடுறாங்க. பின்னாடியே காலியா இருக்கு, பஸ் சுத்தி தான் கூட்டம் இருக்கு. கரெக்ட், முன்னாடியே காலியா இருக்கு. அந்த காரை மட்டும் ஃப்ரண்ட்ல ஸ்லோவா விட்டுட்டு இவன் ஸ்லோவா போயிட்டு இருக்கான். வண்டி சுத்தி ஒரு 5 மணிக்கு இருக்கு. ஏங்க இவனுங்க ரசிக குஞ்சுங்க எல்லாம் சொல்றானுங்களேங்க இந்த மாதிரி வந்து KN நேருவோட கோட்டை அப்படி இப்படின்னு சொன்னீங்களேடா, இப்ப பாடுறா எங்க தளபதி பாடுறா மாஸ் காட்டுறோம் பாடுறா அப்படின்றானுங்களே. நீ KN நேரு ஒரு KN நேருக்கு இருக்கிற தெரு சப்போர்ட் கூட உனக்கு இருக்காது. அவரோட அதான் சொல்றல, அவர்கிட்ட இருக்க அந்த தெரு சப்போர்ட் கூட இவனுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாம ஒரு இடத்துல போட்டு அவ்வளவு பேர் அடைச்சா என்ன ஆகும் தெரியும். அப்படி அடைச்சு வச்சு 5 மணி நேரம் அந்த நிக்க வச்சாங்கன்னா அங்க நிறைய பேர் பிரச்சனை வரும். பாலாஜி மணிக்க போட்டு கீழே வந்துட்டு இருக்கு. இல்ல இந்த ஊர்வலம் எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பும் போது எவ்வளவு பேர், ஒரு 100 பேரோ 50 பேரோ அப்படியே வருவாங்க. அந்த வண்டி சுத்தி அப்படியே வருவாங்க. அதேதான் இந்த கான்செப்ட். 1000 பேரோ 500 பேரோ வர சொல்லிட்டு வண்டி பக்கத்துல ஆள் நிக்க வச்சுட்டு ஃப்ரண்ட்ல காரை போக வச்சுட்டு இவன் ஸ்லோவா போயிட்டு இருக்கான். ரோடு ஃப்ரீயா தான் இருக்கு. ஏங்க பாடி எடுத்துன்னு போற வண்டியை என்ன ஸ்பீட்ல போகும்? அதை சுத்தி எல்லாம் நடந்து போவாங்க, மெதுவா போவாங்க சுடுகாடு வரைக்கும். ஆமா பர்மிஷன் முடிஞ்சு போச்சு. 12 மணிக்கு மேல இப்ப கொடுத்த பர்மிஷன் போக கூடாது. அங்க போனவன் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் சைட்ல இருந்து இன்ஃபார்ம் வரும், உடனே அதை வச்சு ஒரு ஷூட் பண்ணுவானுங்க, வச்சு PR வச்சு ஷூட் பண்ணுவாங்க. பண்ண விட மாட்டாங்க, எங்களை பேச விட மாட்டாங்கன்ட்டு. நீ டைமுக்கு போனதானே, எங்கே நீ 9 மணிக்கு கிளம்புறன்னா எங்க அங்க போவ நீ? ஏங்க அவனுங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக வந்தவன் அவன். நீங்க போயிட்டு அவன் பேசுவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இதா எடுப்பாங்க அப்படியே. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் என்னன்ட்டு. அங்க வந்து நின்றுட்டு இருக்கவங்க குழந்தை குட்டியோட பார்த்து 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன பிரச்சனை? அவன் வெயில் போக தேவையில்லாம் பிரச்சனை.